உங்க முதலீட்டோட வெற்றியை நீங்க எப்படி அளவிடுறீங்க? அதிக வருமானம் கிடைச்சா மட்டும் போதுமா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாம வருமானத்தையும் தாண்டி நம்ம நிதி நலனை உண்மையாவே பாதுகாக்கிற 5 முக்கியமான தூண்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். உங்க முதலீடுகளை பத்தி நீங்க கேட்கிற கேள்வியே இதுதானா? அப்போ நீங்க ஒரு பெரிய வலையில சிக்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். வருமானம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறது ஒரு ஆபத்தான கண்ணி. உண்மையான நிதி பாதுகாப்புங்கிறது அதை விட ரொம்பவே அதிகம். நிறைய முதலீட்டாளர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் இதுதாங்க. ஒற்றை பரிமாண கண்ணி. அதாவது அதிக வருமானம்னு அதை மட்டுமே துரத்திக்கிட்டு ஓடுறது. இது எப்படி நம்மள நிதி ரீதியா ரொம்ப பலவீனமாக்கும்னு விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு காரோட வேகத்தை மட்டும் பார்த்துட்டு அதோட பிரேக், டயர் இல்ல பாதுகாப்பு அம்சங்கள் எதையுமே கவனிக்காம இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் ஒரு வெற்றிகரமான முதலீட்டு உத்திக்கு வருமானத்தை விட ஒரு வலுவான கட்டமைப்பு ரொம்பவே தேவை. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதோ அதுதான் முதலீட்டோட 5 தூண்கள். இதுங்க தான் நம்ம உண்மையான நிதி நலனை தாங்கி பிடிக்கிற ஒண்ணு சம்பந்தப்பட்ட 5 பரிமாணங்கள். இது ஒவ்வொன்றையும் நாம இப்ப விளக்கமா பார்க்கலாம். முதல் தூண் வருமானம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் நாமினல் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. பணவீக்கத்தை கழிச்சதுக்கு அப்புறம் உங்க பணத்தோட வாங்கும் சக்தி உண்மையில எவ்வளவு வளர்ந்திருக்கு, அதாவது ரியல் ரிட்டர்ன் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இடர், அதாவது ரிஸ்க். அதிக வருமானம் வேணும்னா கண்டிப்பா கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுக்கணும். ஆனா உங்களால எவ்ளோ ரிஸ்க் எடுக்க முடியும், உங்க முதலீடுகள் அந்த அளவுக்கு ஒத்துப்போகுதான்னு பாக்குறது மிக மிக முக்கியம். மூணாவது தூண் நீர்மைத்தன்மை, அதாவது லிக்விடிட்டி. திடீர்னு ஒரு அவசர தேவைக்கே இல்ல ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது உங்க முதலீட்டை எவ்ளோ சுலபமா பணமா மாத்த முடியும். சில முதலீடுகள் நல்ல வருமானம் தரலாம், ஆனா தேவைப்படும்போது விற்க முடியலனா என்ன பிரயோஜனம்? நாலாவது பாதுகாப்பு. இதுதாங்க உங்க நிதி திட்டத்தோட அஸ்திவாரமே. ஒரு எதிர்பாராத நிகழ்வு உங்க முழு நிதி வாழ்க்கையையும் தலைகீழா மாத்திடாம தடுக்கிறது இந்த தூண் தான். சரியான காப்பீடு இல்லாம மத்த எல்லா தூண்களுமே சரிஞ்சிடும் ஆபாயம் இருக்கு. கடைசி மற்றும் 5வது தூண் வரி. இத நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்ல. ஆனா வரி காலப்போக்குல உங்க செல்வத்தை அமைதியா அரிச்சிடும். வரி விதிமுறைகளை புரிஞ்சுகிட்ட முதலீடு பண்றது உங்க கையில அதிக பணத்தை மிச்சப்படுத்தும். சரி, இந்த தூணுகள் எல்லாம் கண்டுக்காம விட்டா என்ன ஆகும்? வாங்க சில நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் மூலமா இத புரிஞ்சுக்கலாம். இந்த கதைகள் நாம செய்யற தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்க உதவும். இங்க பாருங்க, 4 வித்தியாசமான முதலீட்டாளர்கள் இருக்காங்க. ரோஹன், பிரியா, சுரேஷ் மற்றும் லக்ஷ்மி. இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க நிதி பயணத்துல எந்தெந்த தூண்களோட கண்டுக்காம விட்டாங்க, அதனால என்ன விளைவுகளை சந்திச்சாங்கன்னு நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல 25 வயசான ரோஹன் வரிய சேமிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் பணத்தை எல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட், பிபிஎஃப், என்டோமென்ட் பாலிசின்னு முதலீடு செஞ்சார். இதனால என்னாச்சு தெரியுமா? அவரோட பணம் ரொம்ப வருஷத்துக்கு லாக் ஆயிடுச்சு. கையில பணமே இல்ல. அது மட்டும் இல்லாம பணவீக்கத்தை விட குறைவான வருமானம் கிடைச்சதால அவரோட செல்வம் உண்மையில வளரவே இல்ல. அடுத்து 35 வயசான பிரியா. வாடகை வருமானம் வரும்னு நினைச்சு 2வதா ஒரு வீடு வாங்குனாங்க. ஆனா எதிர்பார்த்த வாடகை கிடைக்கல. அந்த சொத்தை தேவைப்படும்போது விற்கவும் முடியல. மொத்த பணமும் அதுல முடங்கிடுச்சு. இதனால மத்த நல்ல முதலீட்டு வாய்ப்புகளை அவங்க இழந்துட்டாங்க. இவங்க நீர்மைத்தன்மை, இடர்ங்கிற 2 தூண்லையும் கவனிக்கல. இப்போ 45 வயசான சுரேஷ பாப்போம். அவர தன்னோட சேமிப்ப பாதுகாப்பானதுன்னு நினைச்சு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வச்சிருந்தார். ஆனா உண்மை என்னன்னா, வரி, பணவீக்கம்னு எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவரோட பணம் மதிப்பிழந்துட்டு இருந்துச்சு. இது எப்படின்னு அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டும். இந்த சார்ட்ட பாருங்க. சுரேஷோட நிலைமை உங்களுக்கே புரியும். இந்த உயரமான பார் பணவீக்க விகிதத்தை காட்டுது. இந்த சின்ன பார் வரிக்கு பிறகு அவரோட எஃப்டி வருமானத்தை காட்டுது. பாத்தீங்களா? பணவீக்கம் அவரோட வருமானத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பேங்க்ல பணம் பாதுகாப்பா இருந்தாலும் அதோட வாங்கும் சக்தி ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. கடைசியா 55 வயசான லக்ஷ்மி. அவங்க தங்கத்துல அதிகமா முதலீடு செஞ்சாங்க. ஆனா தங்கத்துல இருந்து எந்த வருமானமும் வராது இல்லையா? அதைவிட முக்கியமான தப்பு, அவங்க கிட்ட போதுமான மருத்துவ காப்பீடு இல்ல. ஓய்வு பெறும் வயசுல ஒரு சின்ன மருத்துவ செலவு வந்தா கூட அவங்களோட மொத்த சேமிப்பையும் காலி செஞ்சிடும் அபாயத்துல இருந்தாங்க. பாதுகாப்புங்கிற முக்கியமான தூணை அவங்க சுத்தமா கண்டுக்கவே இல்ல. இந்த தவறுகள்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும், வாங்க தீர்வுகளை நோக்கி போகலாம். ஒரு சமநிலையான அணுகுமுறை எப்படி ஒரு நல்ல நிதி வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்னு பார்க்கலாம்.
அப்போ சரியான வழி என்ன? இதோ சில அடிப்படை கொள்கைகள். வளர்ச்சிக்கு ஈக்விட்டில எஸ்ஐபி பண்ணுங்க. அவசர தேவைக்குன்னு எப்பவும் கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க. குடும்பத்தை பாதுகாக்க ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. நஷ்டத்தை குறைக்க பலதரப்பட்ட சொத்துக்கள்ல முதலீடு செய்யுங்க. கடைசியா உங்க செல்வத்தை அரிக்கிற அதிக வட்டி கடன்களை சீக்கிரமா அடைச்சிடுங்க. சரி, இப்போ இந்த கட்டமைப்ப உங்க சொந்த நிதி வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். உங்க சொந்த நிதி வரைபடத்தை உருவாக்க இதுதான் சரியான நேரம். ஒன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றிங்கிறது ஏதோ ஒரு தூணை மட்டும் உச்சத்துக்கு கொண்டு போறதில்ல. மாறா இந்த 5 தூண்களும் வலுவாவும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறத உறுதி பண்றதுதான். உங்க நிதி மாளிகையோட ஒவ்வொரு தூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 பரிமாணங்களையும் சமநிலைப்படுத்துறது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இங்க தான் ஒரு தகுதி வாய்ந்த நிதி ஆலோசகரோட உதவி ரொம்ப மதிப்புமிக்கதா இருக்கும். அவங்க உங்க தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு முழுமையான திட்டத்தை உருவாக்க வழிகாட்டுவாங்க. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி. உங்க நிதி வீடு இந்த 5 தூண்கள் மேலேயும் உறுதியா கட்டப்பட்டிருக்கா? இல்ல ஏதாவது ஒரு தூண் பலவீனமா இருக்கிறதால அதுல விரிசல்கள் விழத் தொடங்கியிருக்கா? இத பத்தி கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க.